என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் கடலைப்பருப்பு சுழியம் தான் பண்ணுவோம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வச்சு சுழியம் பண்ண போறோம். இந்த பாருங்க லேசா வேக வச்சு வச்சிருக்கேன். அதை எப்படி பண்ணலான்னு வெள்ளை பாவு காய்ச்சிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிங்க போதும். வெள்ளை அதுக்கு தேவையானதை போட்டுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினாக்கா தண்ணியாக போடும். அதனால லேசாக போட்டுங்க. இதுலேயே வெள்ளை பாவு வந்துடும். இது போதும், இந்த பழம் போதும். இதில் வந்து இதை போட்டுங்க. இந்த பருப்பெல்லாம் போட்டுங்க. தேங்காய் போட்டுங்க. நல்லா டேஸ்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. சிலுவர் இடத்துல பால் கட்டாதீங்க, பிடிக்கும். அதனால தான் இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், அது பூர்ணம் ரெடி. ரெடி ஆயிடுச்சுப்பா. இங்கே வருங்க, எல்லா தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு வெள்ளம் போட்டு நல்லா இந்த மாதிரி திக்கா வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளவு குட்டி குட்டி பால் வேணும் போட்டுங்க. உங்க சௌகரியம். இந்த அளவுக்கு போட்டாவே போதும். நல்லா அவ்வளோதான். போட்டாச்சுப்பா. இங்கே வந்து பால் போட்டாச்சு. இப்போ மைதா மாவு போட்டு கலக்கி எண்ணெயில் போட்டுருவோம். அதுக்கு தேவையான மாவு எடுத்துங்க. இந்த அளவுக்கு கரைச்சிங்கப்பா. இந்த அளவுக்கு கரைச்சிங்க. கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுங்க. வேற ஒன்றும் போடாதீங்க. நல்லா ஒரு புஷ் வரும். ரெடி. வாங்க, சுட சுட சாப்பிடுவோம். பேத்திக்கு கொடுத்துருவோம். சுழிய சாப்பிட வாங்க. பேத்திக்கு இப்போ கொடுப்போம். இந்தாங்க, சாப்பிடுங்க. விட்டு சாப்பிடு. கீழே போடுறது சுடுதா? இப்படி சாப்பிடு. இந்தா வச்சு சாப்பிடுங்க. இங்க இருந்து நல்லா கரெக்டா மாவு பணிச்சு போட்டீங்கன்னாக்கா இப்படிதான் வரும். சோடாப்பெல்லாம் ஒண்ணுமே போட வேணாம். புசு புசுன்னு இருக்கும். நல்லா இருக்கும், செமையா இருக்கும். எண்ணெயும் கம்மியா தானே ஊத்துனேன். நல்லா இருக்கும். இந்த மருமக கொடுத்துடலாம். வேற வெளியில போயிட்டான். அதனால நம்ம சூடா சாப்பிட்டுப்போம். அவங்க வந்து சாப்பிடுவாங்க. வாங்க, பாசிப்பயிறு சுழிய சாப்பிடலாம். வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.